ஹாய் அஸ்லாம் வலைக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு மசாலா ரெசிபின்னு கூட சொல்லலாம். இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டே தான் இருப்பீங்க. ஸோ எல்லா ஸ்நாக்குக்குமே இது போட்டால் செம்மையாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் இது ஹோம்லியாக இருந்தால் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி தான் செஞ்சு தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னே நினைப்பாங்க. என்னடா அஞ்சரை பெட்டியை ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இதை அஞ்சரை பெட்டியில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஜாமான் எல்லாமே வாங்கி ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, கரம் மசாலா வீட்டிலே அந்த பவுடர் செய்ய போகிறோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி பேக்கெட் பவுட்ரு யூஸ் பண்ண மாட்டீங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறமேட்டு நிறையா சாம்பார் பொடி, இந்த மாதிரிலாம் வீட்டிலே செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ நானும் கூட அப்படி தான். நம்ம எப்படி சாப்பிட்றோமோ கிடையாது, ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினைப்போம் கண்டிப்பாக. ஸோ கரம் மசாலா நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பிரியாணி இலை, சீரகம், மல்லி, முழு மல்லி, அப்புறம் ஜாவித்ரி இல்லாட்டி ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மராத்தி மொகு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அப்புறம் முழு மிளகு, சீரகம், ஸ்டார் ஆனிஷ். அந்த ஏலக்காய் மாதிரி கருப்பு கலரில் குச்சி குச்சியாக இருக்கும். அது மராத்தி மொகுன்னு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். இது ஜாவித்ரி ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாதிக்காயோட பூ இது. அடுத்து மல்லி மட்டும் நீங்கள் இதில் இருக்க எல்லா அளவை விட கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கணும். வாங்க, நெக்ஸ்ட்டு பட்டை, ஏலக்காய், இது எல்லாமே நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம். கிராம்பு எல்லாமே 50 கிராம் தான். ஸோ முழு மல்லி மட்டும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு நல்ல அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம். நம்ம லைட்டு சூடே போதும். ஸோ அதில் நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். முதல்ல ஏலக்காய் சேர்த்துட்டு 1 by 1 வரிசையை எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, இல்லாட்டி பிடிச்சிரும். அடுப்பு ரொம்ப வறுபடக்கூடாது, லைட்டாக வறுபட்டால் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டை, இது எல்லாமே 50 கிராம் தான். ஸ்டார் ஆனிஷ் ஒரு 10 சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த ஜாதி காயோட பூ இருக்குல்ல, ஜாதி பத்திரி, அது ஒரு 5 சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து கருப்பு ஏலக்கான்னு சொல்லி ஒன்று விற்பாங்க. காட்டு ஏலக்கான்னு தமிழில் சொல்லுவாங்க. நல்லா ஏலக்காவே நம்ம நார்மல் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஏலக்காவே பெருசாக பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும் இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மராத்தி மொகு வச்சுருந்தோம்ல, ஸோ அதை இடித்து சேர்த்துக்கோங்க. அது ஒரு 5 எடுத்துக்கோங்க. 5 எடுத்து அதை இடிச்சிட்டு அப்புறம் நம்ம அந்த வறுக்கிற கடாயில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப இடிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இடித்தாலே உங்களுக்கு தூள் மாதிரி ஆகிடும். ஸோ அதை இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்துட்டு இருக்கிறதுல சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நான் இதில் ஒன்று சேர்க்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா முழு மல்லி நான் சேர்க்கலை. அது இந்த இருக்கிற அளவை விட அது கூட இருக்கும். ஸோ நான் அதை தனியாக தான் வறுக்க போகிறேன். அதனால் இதுகளோட சேர்க்கலை நான். ஸோ அடுத்து பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அது ஒரு 5 இலை, முழு பிரியாணி இலை ஒரு 5 இலை சேர்த்துக்கோங்க. நல்லா இதை இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லே கருக்க விடக்கூடாது, நல்லா வறுத்துக்கலாம். அந்த அரோமா ஃப்ளேவர்ஸ் செம்மையாக வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நல்லா 2 நிமிஷம் கை பொறுக்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலை எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ நான் கிண்டி விடுறப்ப ஸோ நான் நல்லா பிச்சு அதை போட்டுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுபட்டக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமேட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். ஸோ நான் ஒரு ஸ்மால் குவான்டிட்டி தான் பண்ணுறேன். ஸோ வீட்டுக்குங்கிறனால கொஞ்சமாக பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் மில்லில் கூட கொடுத்து அரைச்சிக்கலாம். இதுவுமே நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த்து கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் வருமே நீங்கள் டெய்லி யூசேஜ் பண்ணிங்கன்னா. ஸோ நான் லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா மில்லில் கொடுத்து கூட பண்ணிக்கோங்க. இப்போ நான் முழு மல்லி 100 கிராம் எடுத்திருக்கேன். அது மட்டும் தனியாக வறுத்து
எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஆனால் அரைக்கிறப்ப சேர்ந்தே வந்து அரைச்சிடலாம். அதாவது ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவோடையே சேர்த்தே வந்து இந்த முழுமொழியும் அரைச்சிக்கோங்க. நான் வந்து நம்ம வீட்டிலக்காக ஜாரில் அரைக்கிறனால பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டால் ஒழுங்காக வந்து அரைப்படாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மிக்ஸி வந்து ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஸோ ஈரப்பதம் இல்லாமல் பார்த்து நல்லா ட்ரையாக இருக்கப்போ அரைச்சிக்கோங்க. அரைச்சக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. ஜல்லடை வந்து சலிப்பீங்களா மாவுலாம், ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மில்லில் அரைக்கல, நம்ம மிக்ஸி ஜாரில் தான் அரைக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுட்ராக வந்து அரைக்காது. ஸோ நம்ம வந்து சலிச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுட்ரு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சலிச்சு யூஸ் பண்ணுறேன். நீங்களுமே சலிச்சு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃபைன் பவுடர் உங்களுக்கு கிடைச்சிடும். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கண்ணாடி ஜாரில், இல்லாட்டி ஒரு சுத்தமான ஒரு எந்த பாத்திரத்துலையாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப் டு 1 மந்த் கெடாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட ஃப்ளேவர் வாசமே செம்மையாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணிட்டு கேட்பாங்க, வீட்டில் செஞ்சதா எனக்கும் செஞ்சு தாங்கன்னு. ஸோ செஞ்சு கொடுத்து நல்லா அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.